Example number 4.2. If the magnetic field is parallel to the positive y-axis and the charge particle is moving along the positive x-axis. Figure number 5.4 4.4. So x-axis கொடுத்திருக்காங்க, y-axis உள்ள போற மாதிரி கொடுத்திருக்காங்க, z-axis இங்கே கொடுத்திருக்காங்க, v வந்து இங்கே கொடுத்திருக்காங்க. Which way would the Lorentz force be for ஒன்று வந்துட்டு electron negative charge, proton positive charge? அதாவது என்ன ஏறதுன்னா ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு எலக்ட்ரானாக இருந்தால் எந்த மாதிரி போகும், புரோட்டானாக இருந்தால் எப்படி போகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா சிம்பிள், Q இன்ட்டு V கிராஸ் B அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜுடைய ஃபார்முலா. சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், மைனஸ் கியூ வி கிராஸ் பின்னு இருக்கும். இப்போ மைனஸ் கியூனா என்னது, ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்ட் டைரக்ஷன். பாசிட்டிவ்னா என்னது, அப்வோர்ட் டைரக்ஷன். ஸோ இது வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங், இன்டு தி பிளேன் அப்படின்னு அர்த்தம், அதாவது பேப்பருக்கு உள்ளே போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஆன்சருக்கு வருவோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we will go with மைனஸ் சார்ஜ். சரிங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சு இப்போது ஒய் ஆக்சிஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா நான் வந்துட்டு ஒரு டாட் போட்டு ஒய் ஆக்சிஸ் வச்சுருக்கேன், அதாவது பேப்பருக்கு உள்ளே போகுதுன்னு வச்சுக்காங்க. ஸோ ரிமைனிங் பெர்பெண்டிகுலர் என்ன இருக்கும், இசட் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் எப்படி வரும், இதுக்கு பேரலாக இங்கே இருக்கும் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு வெளியே பேரலாக இருக்கும் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ மைனஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், நம்ம நோக்கி வரும், ஸ்க்ரீன் வெளியே வரும். சரி, ஓகே விடுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ரைட் ஹேண்ட் ரூலில் என்ன பண்ணணும், எல்லா கர்ல் ஃபிங்கரும் இப்படி இருக்கணும், தம் ஃபிங்கர் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கர்ல் ஃபிங்கரை வெலாசிட்டியில் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷனாக பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த 4 ஃபிங்கருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீட்டிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டியிலிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த மாதிரி டைரக்ஷன் போகுதோ ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையை அந்த 4 ஃபிங்கரையும் வந்து மடக்கணும். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு மடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தம் ஃபிங்கர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே காமிக்கும், அதாவது அப்வர்ட் டைரக்ஷன் காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் காமிச்சது அப்படின்னா இந்த தம் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் தான் ஃபோர்ஸுடைய டைரக்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே வந்துட்டு நம்மளுடைய 4 ஃபிங்கரையும் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டிட்டு, ஓகேங்களா, சப்போஸ் வி கிராஸ் பி இப்படி இருந்தது அப்படின்னா நம்முடைய தம் ஃபிங்கர் வந்துட்டு எப்படி காமிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ல் ஃபிங்கர் வி கிராஸ் பி நோக்கி வர மாதிரி நம்மளுடைய கர்ல் ஃபிங்கர் எல்லாம் மடக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து கீழே காமிக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன் அர்த்தம். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன்னா பேஸ்ட் ஆன் த இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைரக்ஷனை மாற்றிக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு, சரிங்களா, ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஃபார் நெகட்டிவ் சார்ஜுக்கு பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நம்மளுடைய 4 ஃபிங்கர்ஸும் இந்த மாதிரி கர்ல் ஃபிங்கர்ஸும் நீட்டி இருக்கும், தம் ஃபிங்கர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 ஃபிங்கர்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே மடக்கிறேன். எப்படி பி மேக்னெட்டிக் ஃபீல்டை நோக்கி மடக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தம் ஃபிங்கர் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் காமிக்குது. ஸோ அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா
நமக்கு டயக்ராமில் அப்வேர்டில் யார் இருக்கா, பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் இருக்கா. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன சொல்லியிருக்கேன், டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஸோ எலக்ட்ரான் என்ன ஆகும், அப்வேர்ட்னு எழுதுனா தப்பு. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் எழுதணும். சரிங்களா. ஸோ டவுன்வர்டில் யார் இருப்பா, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருப்பான். புரிஞ்சுதா. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அதே பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், ஸோ பேஸ்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் ரூல் படி நம்ம என்ன சொல்லிடலாம், ஈஸியாக upward direction is nothing but positive z axis ன்னு சொல்லிடலாம். ஸோ இது ஒன்று மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் கிராஸ் மல்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி கிராஸ் பி, அதாவது வி கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் வி கிராஸ் பியில் நம்ம வந்து பொசிஷன் பார்க்கணும், வியிலிருந்து பிக்கு போகணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஆன்டி கிளாக் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்சிஸ். சப்போஸ் கிளாக் வைஸில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ கிளாக் வைஸ்னா மைனஸ் வேல்யூ, மைனஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதே ஆன்டி கிளாக் அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்கும். இதை மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு பேரலா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரூ ரூல் எப்படி யூஸ் பண்ணுவோம், சரி இதே தான், வி கிராஸ் பி வந்து ஆன்டி கிளாக்கில் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்க்ரூ வந்து வெளியே வருதா உள்ளே வருதான்னு பார்க்கணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட் வரும். ஸோ அவுட் வந்தது அப்படின்னா நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆக்சிஸ். அதே கிளாக் வைஸில் ரூல் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும். ஸோ உள்ளே போச்சு அப்படின்னா மைனஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்.